அண்மை செய்தியாக பார்த்துவிடுகிறோம். பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என்று தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி, சாதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டுள்ள சங்கத்தை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என பதிலளிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருந்தார். சாதி சங்கங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் சாதி பெயருடன் உள்ள நிலையில் அங்கு ஆசிரியர் சாதிகள் இல்லையடி பாப்பா என பாடம் நடத்துவது பெரிய முரண் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ஆஜரான தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன், இதுபோன்ற வழக்கில் மதுரை அமர்வு சாதி சங்கங்கள் குறிப்பிட்ட சாதியினரின் நலனுக்கானது என்ற சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள அறிவுறுத்தும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த 24ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சங்கங்களுக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த சங்கங்களும் விதிகளை திருத்தியதாக தெரியவில்லை என தெரிவித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி, விதிகளை திருத்தாத சங்கங்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், மேலும் சில அரசு பள்ளிகளில் கூட சாதி பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், பள்ளிக்கு நன்கொடை அளித்தவர்களின் பெயர் பள்ளிக்கு சூட்டப்பட்டிருக்கும் எனவும் விளக்கம் அளித்தார். அப்படி இருந்தாலும் சாதி பெயர் சேர்க்கப்படக்கூடாது என கூறிய நீதிபதி, பகுத்தறிவாதிகள் நாத்திகர்கள் சங்கங்களும் கூட சாதி பெயர்களை தாங்கி இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் பள்ளி கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என விளக்கம் அளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை February 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.